வணக்கம். இந்த பூஜை அறையில் நம்ம எப்படி இந்த எல்இடி லைட் மூலயமா நம்ம வெளிச்சத்தை கொடுத்து இந்த கீழே கபோர்டு வரலையும் கொண்டு போகிறதுன்றதை பற்றி பார்ப்போம். நார்மலாகவே நம்ம வீட்டில் பெரும்பாலான வீட்டில் இப்போதைக்கு ஷார்ட்டான இடத்துல நம்ம தெய்வத்தை வச்சு வழிபடணுன்றது, அது பெரிய பெரிய வீட்டிலனா பூஜைக்குன்னு தனியாக அறை இருக்கும். அப்படி இல்லாதவங்க தான் இந்த பூஜை கப்போடை வாங்கி அந்த பூஜை கப்போடை சாமி கும்பிட்றப்ப நம்ம திறந்து வச்சுட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடும். அதுக்கு இந்த பூஜை கப்போடு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு மட்டும்தான் தருவான். அதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் தருவான். அந்த சுவிட்சு போட்டாங்கன்னா அந்த லைட் எரியும். நம்ம ஆன்லைன்லேயே எல்இடி ஸ்ட்ரிப்பு விற்கிது. 3 மீட்ரு அரௌண்ட் 3 மீட்ரு நம்ம ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் அந்த மாதிரி வாங்கிட்டோன்னா அதை அப்படியே நம்ம அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை இந்த டபுள் சைடு எல்லோ டேப்பை வாங்கி அதை 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டேப்புன்ற மாதிரி மேலே வச்சு ஒட்டி அப்படியே மேலே இருந்து கீழே 2வது கபோர்டுக்கும் அடுத்து 3வது கபோர்டுக்கும் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு இடைவெளியில் வச்சு நம்ம கொண்டு வந்துடணும் லைனை. இப்படி கொண்டு வர்றதால என்ன ஆகுதுன்னா மேலே வர வெளிச்சம் அதே மாதிரி கீழேயும் வரும். மேலே ஒரு நார்மலான லைட்டு வெளிச்சமும் இருக்கும், இந்த எல்இடி லைட் வெளிச்சமும் இருக்கும். 2வது கபோர்டில் லைட்டு நம்ம சொன்னால் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கபோர்டு வாங்குகிற இடத்துல அப்படி இருக்காது. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வாங்கி நம்ம வச்சு நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த லைட்டு வெளிச்சம் அந்த எல்லோ கலரில் எல்இடி ஸ்ட்ரிப்பு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தெய்வத்தை நல்லா எடுத்து காட்டும். ஒரு லட்சுமி கடாட்சம் உங்கள் பூஜை அறையில் தென்படுற மாதிரி இந்த எல்லோ கலர் விளக்கோட வெளிச்சம் நல்லா உங்கள் படரும். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை நம்ம 10 சென்டிமீட்டருக்கு ஒரு இடைவெளியில் நம்ம ஒட்டி நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது அப்படியே 3வது கபோர்டுக்கும் நம்ம கொண்டு வந்துடணும். இந்த எல்இடி லைட்டுன்றது நார்மல் லைட்டை காட்டிலையும் நல்ல லைஃப் வரும். இது நான் வாங்கி அரௌண்டு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 வருஷமாக எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு 4 வருஷமும் நல்லா லைட்டிங் நல்லா இருக்குது. இந்த எல்லோ டேப்பு தான் போனதால் நான் திருப்பியும் அந்த டபுள் சைடு எல்லோ டேப்பை நான் ஒட்டி திருப்பியும் உங்களுக்கு வீடியோ பதிவு செய்கிறேன். இது நான் இந்த வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போகும்போது வெளியில் இருக்க அருகாமையில் உள்ள கடையில் வாராகி அம்மனுக்கு இந்த பாவாடை சட்டை வாங்கியிருக்கேன். அது வாங்கி அம்மனுக்கு சாத்தியிருக்கிறேன். இன்னைக்கு 6ஆம் தேதியிலேருந்து ஆஷாட நவராத்திரி 9 நாட்கள் இருக்கிறதால அம்மனுக்கு பூஜையை போட்டு வழிபடுறோம். மற்றபடி இந்த எல்இடி லைட்டு எப்படி ஒட்டியிருக்கோன்றதை பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வாங்குகிற எல்இடி ஸ்ட்ரிப்லேயே பசை இருக்கும். ஆல்ரெடி நம்ம அது ரோல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதையே நம்ம பூஜை கபோர்டில் ஒட்டலாம். ஆனால் அது ரொம்ப நாள் தாங்காது. நம்ம கொஞ்சம் விளக்கேற்றுவோம், மேலே கறி படியும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த எல்லோ டேப் டபுள் சைடு எல்லோ டேப்ன்றது அதனால தான் நான் ஒட்டியிருக்கிறேன். இப்போ இந்த மேலேருந்து 3வது கபோர்டு வரலையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒட்டி ஓரமாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் என்னோடய பூஜை கபோர்டில் மேலேருந்து 3 கபோர்டு வரலையும் என்னென்ன சாமி வச்சுருக்கேன்ட்டு. பெருமாள், சாய்பாபா, சிவன் பார்வதி, முருகர், பாலத்திருப்புர சுந்தரி, அப்புறம் நம்ம விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகப்பெருமான், அப்புறம் பெரிய பாலத்து அம்மன், கிருஷ்ணர், அப்புறம் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகர். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வாராகி அம்மன், அப்புறம் சாய்பாபா படம் வச்சுருக்கிறேன்.